அந்த சினங்கொண்ட ரமர்பானா அந்த சினங்கொண்ட ரமர்பானா என் சிறுவத்தில் பாய்ந்தது அந்த கடல் பட்ட நெஞ்சம் போல கடல் பட்ட நெஞ்சம் போல நான் கத்தினம் என்ன மாதையா ஐயா என்ன மாதையா ஐயா அவனை பார்த்த மாதிரியான தெரியவில்லை ஓடாடி வந்து என் கண்முன்னா தெரிகின்றானே அவன் யாரடா இருக்கான் என் காவலுக்கு என்னடா இந்த சிமிலிலே பிடித்து வந்தனே காத்து மழை இடி மின்னலுதா இப்ப திறந்து விட்டுருந்தா எப்பவுமே அது காத்து மழையும் கலந்த அது காத்து அது குடிசைக்குள் இறந்தவாயோ எப்பவுமே காத்து மழையும் அடிக்குது அடி இடியும் மின்னல் கலந்து அடிக்கிறாடி எப்பவுமே காத்து மழையும் கலந்தடிக்குது இடியும் மின்னலமா இருக்குது அதே இந்த குடிசை இந்த குடிசையில இந்த குடிசை இருக்குது உள்ள இருக்கிறான் நனையாத நான் என்ன செய்யணும் பாக்குறேன் இந்த குடிசையில இருந்தா அப்படி விளக்கிட்டு தலையை மட்டும் நனையாம உள்ள விட்டுக்கலாம்னு பாக்குறேன் தலைக்கு மட்டும் கொஞ்சம் அப்படியே அந்த மத்தையை கீழ்பிட்டு விட்டு அந்த கைத்தை மட்டும் விட்டுக்கிறா ஆமா என்னடி சொல்ற காத்து மழை அடிக்குது இடி மின்னல் அடிக்குது ஏய் அது என்ன சொல்றீங்க ஏய் நீ யாரடா அங்க கேக்குறா சக்கரி சொல்லுங்க யாரடா அனந்தரமான யானையத்தை தனந்தரமாக இருக்கக்கூடிய பெண்ணிடத்தில் ஓடி ஓடி வந்து இடிமலைகளை கொண்டு வந்து வழியளிக்கின்றாய் என்று என்னை அதட்டி கேட்கிறாய உன் காவலுக்கு வந்திருக்கிற நான் நண்டி துற வீரமுத்து மாதுகா சின்ன மகன் ஆமா
அந்த மாதிரியா இருக்கின்றான அவன் மானத்திங்கக்கூடியவன் அவன் ஜாதியில சக்கிரை போய்கிறான். ஆனா அண்ணவனுக்கு வந்து நீ மகன் என்று தெரிவிக்கின்றாயே, உன்னை பார்த்தா அவனுக்கு மகன் கூட தெரியவில்லை. நித்திய பிராணசம்பதம் இருக்கின்றாயே, எப்பா ஆயத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இருக்கின்றது, அவர் கால பிரசனமாகி வருகின்றது எவ்வளவு ஒரு அழகா இருக்குமோ அத்தனை அழகு பிரதிபனாத்தான் இருக்கின்றார். ஆனா அந்த மாதகானுக்கு மகன் இருக்கின்றாயே, எப்படி நம்புவது? யாருன்னு எனக்கு தெரியவில்லை. ஏதோ சூதமார்க்காத்தரை வந்து அவனுக்கு வந்து என் கற்கடிப்பது இருக்கின்றார். என் தம்பி இருக்கின்றாரு. யாரு யாரு? சின்னாண்டி, சின்ன எங்க அப்பா. யாரு? உங்க அப்பா சின்ன? ஆமா. அந்த மாதிரிగా உனக்கு அப்பனா? ஆமாண்டி. அவருக்கு பதில நான் காவலுக்கு வந்திருக்கிறேன். யாரு? நீனா? மழை காத்து மழை வருது 2 நாளா போகுது. என்னால தாக்கு பிடிக்கல. இதுக்கு மேல வர கையெல்லாம் நடுக்குது. நனைஞ்சிட்டியா? உள்ள நிக்கிறேன். மத்திய அப்படி கேச்சுனா என் தலையை மட்டும் உள்ள விட்டுக்கொண்டீங்க. தலையை மட்டும் வெளில விட்டுக்கிறாயா? இல்லை, அப்படிலாம் ஒன்னும் விட முடியாது. நீ யாருன்னு எனக்கு தெரிய கிடையாது. ஆனால் ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த ஆலமரம் இருக்கின்ற வரத்தாயா, அங்க போய் நீ வந்து பிறந்தா அங்க போய் ஆலமரத்துல போய் ஆலமரத்துல நிக்கிறமா? சின்ன ஆலமரத்து மீன் என்ன ஆலமரத்து மினியாகப்பட்டது என்னை அலற அடிக்குது. பயமா இருக்குது. புளிய மரத்து மீன் என்ன மழை வருது, நனைஞ்சு போயிட்டேன். புளிய மரத்து மீன் என்ன புரட்டி அடிக்குது. ஆலமரத்து மீன் என்ன அலறி அடிக்குது. சின்ன புள்ள செத்து போயிட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கு 6 புள்ள தருவா. அம்மா உங்க அம்மாவுக்கு புள்ள தரதுக்கா? எங்க அப்பா இருக்கிறாப்லடா. எங்க அப்பா உங்க அம்மா என்ன சொல்றா? ஆமாடா, உங்க அப்பா இருக்கிறாரா? ஆமா. என் மாதா என் மர கதவே செங்கரும்பு பால் கொஞ்ச நாள் இடம் கொடுக்குறியா? மழை வருது, முடி அடிச்சுடும், பேய் அடிச்சுடும். எனக்கு பயமா இருக்குது. நீ போய் தருவான் ராம் ராம்
கையில் வந்தாய் ஐயா வசம் கொண்ட பொண்ணு தீதுகா செய்யாமலே நீ தீதுகா செய்யாமலே நீ திரும்பிய செல்லுமாலே சக்கிலி பையா மாடிக்கிறவன நீ காலையில சக்கிலி மாடி தூக்கக்கூடியவா நீ மாடி தூக்கக்கூடிய புள்ளையா அப்படியா ஆமா நீ வந்து எத்தனை சொன்னாலும் இந்த காட்டுல நானும் இவனு தனியா இருக்கிறோம் நான் சொல்ல சொல்ல பதில் கொடுக்குறாளே தவிர அந்த குடிசையில நான் இடம் கொடுக்க மாட்டேங்கிறா என்ன செய்யணும் ஒரு குறுகிய வார்த்தை வாங்குறியா ஊழல் ராத்தம் போ உனக்கு தெரியாது குடிசை என்ன ஒன்னு கொடுக்க என்ன சொல்ற நீ வந்து என்னிடத்தில் ஆசை கொண்டு என் மீது மகன் என்னடா சொல்ற பந்துத்தனம் இருக்குது அப்படியே பார்க்கும் போது அப்படியே கண்ண பறித்து காமகலையாகப்பட்டது மீறுதடி காமகலை மீறுகின்றதா விட்டு கல்லணை போல் வந்து நின்று கல்லணை போல் வந்து நின்று நீ களவுன செய்யும் என்றால் சொல்லாம வந்ததினா போவாயானா வல்லாமை தந்தையிடம் சொல்லி வல்லாமை தந்தையிடம் சொல்லி உன வலையத்தை கேட்க படிக்கத்தானே மீண்டும் என்னிடத்து மோகம் உண்டு என்று ஆசை வைத்து வந்தையானா என் தந்தையிடத்தை தெரிவித்துத்தானே என் தந்தாவப்பட்டவர் உன் சிரமத்தை உயிரை மடித்து விடுவா ஒழுங்கா நீ வந்தா என்னடி வடிவமா இருக்கு எப்பேற்பட்ட குலத்துல பிறந்த என்ன குலம் நான் நாய்க்கார் குடும்பத்துல பிறந்த பெண்ணு நீ ஒரு மாரியானுக்கு மகன் ஒரு மானசங்க கூடியவன் ஒரு புறாணியா நீ தைக்கக்கூடிய மகன்
உன்னை வந்து நான் திருமணம் செய்து கொண்டா இந்த நாட்டுக்கிற மக்கள் தான் கேவலமா பேச மாட்டாங்க. அந்த சக்கிலி பயில மாடு தின்னவன என்ன அப்படி சொல்லாதே. என்ன அப்படி சொல்லாத. நான் பாலுன்னு ஜாதியாச்சே. யாரு பாலுன்னு ஜாதி? பாலுன்னு அது மகக்கடி அந்த வர்ற ஒப்பியாரே ஒரு சக்கிலி குலத்துல பிறந்து ஒரு மாடு தங்கிற ஒரு குடும்பத்துல பிறந்து அது மாடுகளுக்கு மகனாக பிறந்து நான் மாடு தின்பதை கிடையாதுன்னு தெரிவிக்கின்றாய. என்னடா காரணம்? என்ன சொல்ற? மாடுகளுக்கு மகனாக பிறந்தா மாடு திங்க மாட்டேன் கறி புசிக்க மாட்டேன் தெரிவிக்கின்றாய. அது எப்படி உண்மைடா? நான் யாரு எங்க பிறந்தனா? நான் பிறந்ததோ சூரியகுலம். என் தந்தையாரோ காசி மகாராஜன். காசிமாபுரி வட்டம் சார்ந்து வரக்கூடிய காசி மகாராஜனுக்கும் என் தாயாராகிய நீலாவதிக்கும் நான் ஒரே மகனாக பிறந்தேன். ஆமா, நான் பிறக்கின்ற பொழுது நான் பூணூல் அணிந்து பிறந்தவுடனே பார்த்தான் பிராமணர் ஜாதகத்தை கணிக்கின்ற பொழுது இந்த குழந்தையினுடைய ஜாதகமாகப்பட்டது இந்த பிராமணர் வர்க்கத்தை அழித்து விடும். நான் பூணூல் போட்டு பிறந்தபடியா இந்த குழந்தை ஜாதகமாகப்பட்டது ஆரியர் வர்க்கத்தை அழித்துவிடும். அப்படி என்று பார்த்தான் ஆரியன். பிராமணர்கள் ஐயா மகாராஜனே இந்த குழந்தை எப்படி பிறந்திருக்குது ஜாதகத்தை கணித்து பார்க்கின்ற பொழுது இது மாலை சுத்தி பிறந்திருக்குது. மாலை சுத்தி பிறந்திருந்தா மாளிகைக்காக என்று ஒளி சுத்தி பிறந்திருந்தா கோட்டைக்காகாது என்று இதை கொண்டு சென்று கானகத்தில் வீசுவா என்று தெரிவிக்க கொன்றுவிடுங்க என்று தெரிவிக்க பார்த்தான் என் தந்தையாராகப்பட்டவர். பிள்ளை இல்லாமல் நமக்கு பிள்ளை பிறந்து மாலை சுத்தி பிறந்திருந்தா மாளிகைக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்திருந்தா கோட்டைக்கு ஆகாது என்று குழந்தை நமக்கு தேவையா அப்படி என்று தூதுவர்களை அழைத்து தூதுவர்களே இந்த குழந்தையை கானகத்தில் எடுத்து அப்படின்னு தெரிவிக்க உடனடியாக தூதுவர்கள் ஓடி வந்தார்கள். ஒரு தங்க தாம்பாளத்தட்டில் என்னை வைத்து கொண்டு சென்று கானகத்திலே வீரமரம் இருக்கின்றது. வீரமரத்துக்கு அடியிலே என்னை தங்க தாம்பாளத்தட்டின் நடுவில் என்னை வைத்துவிட்டு ஓடி வந்து விட்டார்கள். அப்படி ஓடி வந்த உடனே பார்த்தார் ஒரு சர்ப்பமாகப்பட்டது பாம்பு. உடனடியாக ஓடி வந்து எனக்கு நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. வெயில் அடிக்காமல் படிக்கு எனக்கு குடையாகத்தானே பாம்பு நிழல் கொடுத்து கொண்டிருந்தது. ஆமா, அப்படி நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தார் நான் பசி தாங்க முடியாமல் படிக்கு இந்த குழந்தையாகப்பட்டது கத்த. அப்பொழுது சர்ப்பம் பார்த்தது இந்த வீர மரத்தின் மேலே பார்த்தா பெரிய தேன்கூடு அந்த தேன்கூட்டில் கொத்தியது. ஆமா, கொத்திய உடனே நான் கத்திக் கொண்டிருந்தேன் அல்லவா? நான் கத்திக் கொண்டிருக்கும் போது அந்த தேன் சொட்டு சொட்டாக என் வாயிலே விழுந்தது. ஆமா, அப்படி விழுந்த உடனே பசி தீர்ந்தது. அப்படி தீர்ந்து இருக்கின்ற வேளையிலே அந்த நேரத்தில் என் தந்தையாராகிய மாதுகா சின்ன இருக்கின்றாரு. மக்களுக்கெல்லாம் சுண்ணாம்பு போட வேண்டும், சுண்ணாம்பு வைக்க வேண்டும். அப்படி என்று மனைவி 7 மாதர்களையும் அழைத்து கானகம் சென்று மட்டை வெற்றிவா அப்படி என்று தெரிவிக்க உடனடியாக இந்த 7 பெண்களும் 7 மாதர்களும் கானகத்தில் வந்து ஆவாரமட்ட வெட்ட அப்பொழுது வீர மரத்துக்கணி என்று நான் குவா குவா என்று கத்திக் கொண்டிருந்தேன். நான் கத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தா நம்ம 7 மாதர்கள் ஒருவரை திருமணம் செய்து ஒருவருக்கோட 7 பெண்களுக்கு
பாக்கியம் இல்லையே. இப்பேற்பட்ட குழந்தை கத்துது, குழந்தை கத்துகின்றது. அப்படி என்று ஓடி வந்து என்னை பார்க்க, சரியா? என்னை பார்த்த உடனே இப்பேற்பட்ட காலத்தில் யாரும் குழந்தையை போட்டு சென்று விட்டார்கள். தெய்வ குழந்தையோ என்று எடுத்து முத்தமிட்டார்கள் 7 மாதர்களும். அதில் எங்க அம்மா பார்த்தார்கள். அடடா, குழந்தை பசித்தாங்காமல் இருக்கின்றது, என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்று இந்த குழந்தைக்கு சங்கரா சதாசிவா சரியா நாங்கள் பத்தினி உத்தமியா இருந்தா எங்களுடைய சனமாகப்பட்ட சுரந்து கொங்கை சுரந்து அதாவது குழந்தைக்கு பால் அருந்து வேண்டும், பால் கொடுக்க வேண்டும். அப்படி என்று உடனடியாக பரமக்கடவுளை தோற்றம் செய்ய அவருடைய பத்தினித்தனமாகப்பட்டது. சரியா? குழந்தை பிறக்காமலே அவர் 7 மாத இடத்திலும் பணத்தில் இருந்து அதாண்டா பத்தினி உண்மைதான். அப்படி குழந்தையா நான் பால் குடித்து வளர்ந்து வந்தேன். என்னை தூக்கி வந்து என் நன்மையாரிடத்தில் கொடுக்க அதனால் இது நாள் வரைக்கும் எங்க அப்பா தான் கறி சாப்பிடுவாரு. சரியா? எனக்கு கரினா பிடிக்காது, எனக்கு பால் பழம் கொடுத்து தாண்டி வளர்த்தாங்க. என் குலாச்சாரம் சொல்லிட்டு. அப்படிங்களா? காத்தடிக்குது, மழை பெய்யுது. சின்ன பையன், என்ன பையன்? சின்ன பையன், பயந்துக்குவேன். பேய் வருது, மினி வருது சொன்னேன். அதாவது என்னை படித்து எழுத்தர வாசித்தாலும் சரிதான், இந்த பெண் புத்தியா பெண் புத்தி என்று தெரிவிப்பார்கள். சரி, எனக்கு பெண்மை நடக்காதெல்லாம் தெரியாது. நான் முன்னாடியே தான் தவறா உங்களை பேசிட்டேன் சுவாமி. அப்படியா? என்னை ஏத்துக்குங்க. உங்களை விட்டு நான் பிரிவதை கிடையாது. உண்மை சிறை எடுக்க வேணாம் பிறந்திருக்கிறேன். உண்மைதான். ஓ எத்தனை பேர் கோட்டையில உன்னை எதிர்த்தாலும் உன்னை கைவிட மாட்டேன். சத்தியபடி வாடி போவான்.
முடியாது. அது நாம சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சரியா என்னாடி நம்ம எங்க சபா சரி இருக்கட்டும் இப்படி என்ன செய்ய வேண்டும்? மகனுக்கு மஞ்சள் நீர் செய்ய வேண்டும். நமது நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்கள் யாவற்றமானவர்களை ஒன்றாக என் மகளையும் காணும். தெரியவில்லை. இது என்ன அடிபடுறான்? மகளாகிய கொம்பியை கடித்து சென்றுகிறோம். இந்த அடி செல்லும் வழியாகவே சேனாசேனங்களோடு சென்று பார்க்க வேண்டும். அதோ நம்மளை பார்த்தாயா யாரோ ஒரு கூட்டமாக எதிர்த்து வருகிறது. என்னை பெற்றெடுத்து என் தந்தை இருக்கின்றாரு. அன்னவரை தேடி கட்டு நம்ம ரதத்தை மறுப்பேர் காத்து வந்து கொண்டு இருக்கின்றாரு. பாட்டியம்மா சும்மா விடாதீங்க. என் மகளாகிய பொம்மையை இவன் கிடைத்து வந்துகிறான். சட்டால பார்த்தாக்க வேண்டாம். நமக்கு யாரும் நம்புவார். 50,000 வச்சிருந்து வட்டி கொடுத்துருந்தாலும் நீங்க 5 ரூபா வட்டி விட்டாலும் எங்கேயா போயிருக்கோம். அவனுக்கு கொடுத்து விட்டு அவன் ஆடுறதா கூப்பிடுறாங்க. என் மகளாகிய பொம்மையை கடத்தி வந்திருக்கின்றாய். நீ யாரு? பொம்மையை சிறை எடுக்கவே நான் பிறந்திருக்கிறேன். என் மகளை விட்டு ஓடிவிடு. அவன் மனைவிடா. மனைவியா? என் மகன் என் மகளை தொடுவதற்கு நீ யாரால் தீரம் இருந்தா சொல்ற சண்டை
அவன் என்னகிட்ட எகுத்து வரானே அவனை விடலாமாடா அவன் சொன்னா எங்க ஏத்துக்கிறானா என் தந்தையை கொண்டு விட்டீங்களா? என் தந்தையை கொண்டு விட்டீங்களா? எனக்கு சொல்ல போனா அவன் ஐயா அவன் இறந்தவனாவே இருக்கட்டும். இவனை தூக்கி அதாவது இறந்ததாக இருக்கட்டும். இவனை தூக்கி தகரம் செய்துவிட்டு பொண்ணு இவனை தூக்கி தகரம் செய்தாடே. ஆமா அவனை எரித்து தவறு செய்து விட்டோம். அந்நிய தேசம் சென்றால் கிடைக்கலாம் போகலாமா? அதோ தெரியுதல்லவா எங்க வந்திருக்கிறான்? திருச்சி மாநகரம். சரி வீரனாகப்பட்டவர் திருச்சி மாநகரம் சேர்ந்து வருகிற பொழுது அங்கே திருமணாக்கி இருக்கின்றாரே. திருமணாக்கியாகப்பட்டவர் தமிழ்நாடு வருகின்றார். அவரால் விஷயங்கள் புரிந்து கொள்ளலாம். ஜஸ்டினா கார்த்திகேயன் விஸ்வத்திற்காக அவர்கள் அரசு பணம் கொடுத்து மதுரை ஒன்னோடு கிளச்சமதனாக வாங்கணும் அரசு ரித்விக் இருக்கின்றாரே அந்த அவர் பணம் கொடுத்து மதுரை ஒன்னோடு கிளச்சமதனாக வாங்கணும். நம்ம கதரை விட்டு கொடுத்துருச்சு இல்ல
என்னுடைய வார்த்தை வழிபடினால் என்னென்னை கார் உள்ளவரை கடல் நீர் உள்ளவரை இந்த எண்பது பேர் உள்ளவரை நீ காட்டு புரிந்து சுமேற்றபடியாக வாழ்வாய் வாழ்வாய் மாறி கொண்டிருக்கிறேன்.